வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மண்வள பொங்கிட துணை வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மண்வள பொங்கிட துணை வந்தானே பல்வேறு மருத்துவ குணங்களை தன்னகத்தே கொண்ட பெர்சிமன் சீனாவினை தாயகமாக கொண்டாலும் ஜப்பான் நாட்டின் தேசிய பழமாக விளங்குகிறது. பெர்சிமனில் துவர்ப்பு தன்மை, துவர்ப்பு இல்லாத தன்மை என இரு வகைகள் உள்ளன. பீச் பழமானது மேல் பழனிமலை பகுதிகளில் சாகுபடி செய்ய ஏற்றது. இதில் மரம் ஒன்றிற்கு 10 முதல் 15 கிலோ வரை மகசூல் தர வல்லது. இதனை கொடைக்கானல் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் மூலம் வேளாண் பெருமக்கள் சாகுபடி செய்யும் வகையில் பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பெர்சிமன் மற்றும் பீச் பழப்பயிரின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி. செந்தமிழ் செல்வி அவர்கள். பெர்சிமன் பழம் என்பது அரிய வகை பழம். இதை சீனாவை தாயகமாக கொண்டு ஜப்பானியர்களின் தேசிய பழமாக திகழ்கிறது. பெர்சிமன் பழம் எபினேசிய குடும்பத்தை சார்ந்தது. இது டயோஸ்பைரஸ் என்ற பிரிவின் கீழ் வருகிறது. இதில் 4 இனங்கள் உள்ளன. அதாவது டயோஸ்பைரஸ் லோட்டஸ், டயோஸ்பைரஸ் காக்கி, டயோஸ்பைரோஸ் வெர்ஜீனியானா, டயோஸ்பைரோஸ் ஒலிஃபெரா. இதில் டயோஸ்பைரஸ் காக்கி வகையை சார்ந்த இப்பழம் பரவலாக பயிரிடப்பட்டு உட்கொள்ளப்படுகிறது. இதனோட முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா, பெர்சிமன் பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் காம்பவுண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, பீட்டா கெரட்டின், லைகோபின், லூட்டின் ஆகிய கூட்டுப் பொருட்கள் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஆன்டி ஆக்சிடென்ட் காம்பவுண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய கேட்டக்கின், கேட்டக்கின் ஆகிய கூட்டுப் பொருட்களும் அதிக அளவில் இருக்கிறதுனால இது மிகுந்த மருத்துவ குணம் கொண்டது. இந்த பழத்தினோட 2 வகைப்படுகிறது. அதாவது துவர்ப்பு தன்மையுடைய பழம் மற்றும் துவர்ப்பு தன்மை அல்லாத பழம் என்று 2 வகை இருக்கும். துவர்ப்பு தன்மையுடைய பழத்தினை பார்த்திங்கன்னா, அது கொஞ்சம் துவர்ப்பு தன்மை இருக்கிறதுனால பழம் நன்றாக மிருதுவாக சாஃப்டான பின்னாடி நாம் உட்கொள்ள வேண்டும். அல்லதோ உலர்ந்த பழமாகவோ இது உட்கொள்ளப்படுகிறது. துவர்ப்பு தன்மை அல்லாத பழத்தினை பார்த்திங்கன்னா, ஆப்பிள் போன்று கிறிஸ்பி தன்மையுடையதாக இருக்கும் பொழுதே நாம் இதை உட்கொள்ளலாம். இவ்வாறு பல சிறப்பு மிக்க இந்த பெர்சிமன் பழமானது சைனா, ஜப்பான் மற்றும் கொரியா நாடுகளில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. இப்பொழுது பார்த்திங்கன்னா இத்தாலி, பிரேசில் மற்றும் கலிஃபோர்னியா நாடுகளில் பரவலாக பயிரிடப்பட்டு வருகிறது.
இந்தியாவை பொறுத்தவரையில் ஹிமாச்சல பிரதேசத்திலும் வடகிழக்கு மாநிலங்களிலும் பயிரிடப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் குன்னூர் பழப்பண்ணையிலும் நமது தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் கொடைக்கானலிலும் பயிரிடப்பட்டு வருகிறது. இதனுடைய முக்கியத்துவம் இவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பர்சிமன் பழத்தை நாம் விவசாயிகளுக்கு மாற்று பயிராக அறிமுகம் செய்வதற்காக நாம் 3 ரகங்களை இங்கு பயிரிட்டு ஆராய்ச்சி மேற்கொண்டு வருகிறோம். இதனை பார்த்திங்கன்னா பர்சிமனை நாற்றுகளாக 1 அல்லது 2 வயதுடைய நாற்றுகளை நாம் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் நாம் நடவு செய்ய வேண்டும். இதனோட இடைவெளி பார்த்திங்கன்னா 12 அல்லது 15 அடி இடைவெளியில் நம்ம நடவு செய்யும் போது அப்படி பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு 160 நாற்றுகளை நாம் நடவு செய்யலாம். இதனோட க்ராப்போட இது பார்த்திங்கன்னா பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தில் இது பூக்கள் விட ஆரம்பிக்கும். ஏப்ரல் முதல் மே மாதத்தில் இதனோட காய் விட்டு அது பயிர் பெருக்கம், அந்த காய் பெருக்கம் அடைந்து முதிர்ச்சி அடைந்து அறுவடை செய்வதற்கான காலம் செப்டம்பர் முதல் அக்டோபர் மாதம் ஆகும். நம்ம ஒரு மரத்திலிருந்து இப்போ நடவு செய்த 5வது வருடத்திலிருந்து நாம் பழங்களை அறுவடை செய்யலாம். ஒரு மரத்திலிருந்து நாம் 100 பழங்கள் வரை நாம் அறுவடை செய்யலாம். ஒரு பழத்தினுடைய எடை பார்த்திங்கன்னா 200 கிராம் இருக்கும். 200 முதல் 250 கிராம் இருக்கும். ஏக்கருக்கு 2000 கிலோ முதல் 2000, அதாவது 2 முதல் 2.5 டன் வரை நம்ம மகசூலாக பெறலாம். ஒரு மரத்திலிருந்து நாம் 20 கிலோ பழங்களை நாம் அறுவடை செய்யலாம். ஸோ இப்போது இதில் பார்த்திங்கன்னா பர்சிமனில் பொறுத்த வரைக்கும் இதில் சில பழங்களில் நான் 3 வகையான பழங்கள் சொல்லியிருந்தேன். சில வகை பழங்களில் விதைகள் செட்டாக இருக்கும், சில வகையில் விதைகள் செட்டாக இருக்காது. அதனால் இதில் பயிர் பெருக்கம் செய்வது என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருப்பதால் இதில் நாம் ஆராய்ச்சி மேற்கொண்டு வருகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா பழங்களில் இப்போ 3 வகையான பர்சிமன் மரங்களை நாம் நட்டிருக்கிறோம். இதிலிருந்து பெறக்கூடிய பர்சிமன் விதைகளை 1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் குளிர் நிலையில் 90 நாட்கள் வரை வைத்திருந்து அதன் பின் நாம் நாற்றங்காலில் விதைக்க வேண்டும். அவ்வாறு அப்புறம் அந்த மாதிரி செய்கிறதுனால அதிலிருந்து வந்த நாற்றுகளில் 1 வயதுடைய நாற்றுகளில் நம்ம தேவையான ரகங்களோட தாய்க்குச்சி எடுத்து நாம் பிளவு ஒட்டு முறை மூலமாக நாம் ஒட்டு கட்டி நம்ம மக்களுக்கு கொடுத்து வரலாம். மலைப்பிரதேசங்களில் வளரக்கூடிய முக்கிய பழ வகைகளான பேரி, பிளம்ஸ், பீச் ஆகிய பயிர்கள் மேல் மலைப்பழனிகளில் பரவலாக பயிரிடப்பட்டு வருகிறது. இதில் பீச் பொறுத்தவரையில் ஃப்ளாரிடாசன் என்ற ரகம் பாரம்பரியமாக பயிரிடப்பட்டு வருகிறது. இதனுடைய மகசூல் திறன் பார்த்திங்கன்னா 10 முதல் 15 கிலோ மரத்திற்கு. இதுக்கு மாற்றாக நாம் பல்வேறு பீச் ரகங்களை அறிமுகப்படுத்தி நாம் ஆராய்ச்சி மேற்கொண்டு வருகிறோம். இவ்வாறு அறிமுகப்படுத்தப்பட்ட ரகங்கள் பார்த்திங்கன்னா ஷானே பஞ்சாப், பர்தாப், ஏர்லி கிராண்டி போன்ற ரகங்கள். இதில் ஷானே பஞ்சாப், பர்தாப் ஆகிய ரகங்கள் 3 வருடத்தில் நன்றாக காய்க்கும் தன்மையுடையதாக கண்டறியப்பட்டுள்ளது. ஷானே பஞ்சாப் பொறுத்தவரையில் ஃப்ளாரிடாசன் ரகத்தை விட அடர் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்துடன் பழம் காணப்படுகிறது. இதனுடைய எடையும் அதிக அளவில் இருக்கிறது. இதோடைய சதைப்பற்று பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்துடன் சுவையும் அதிகமாக இருக்கிறது. பர்தாப் ரகத்தை பொறுத்தவரையில் இது பச்சை நிறமாகவும் லேசாக சிவப்பு திட்டுடன் கூடிய பழம் வெளிப்புற தோற்றத்துடனும் இதனுடைய சதைப்பற்று இளஞ்சிவப்பு நிறத்தில் காணப்படுகிறது. இதன் முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாரிடாசன் ரகத்தை விட மரத்திற்கு 70 கிலோ பழங்களை மகசூலாக தரக்கூடிய ரகமாக திகழ்வதால் இது விவசாயிகளுக்கு லாபகரமாக திகழும் என்பதால் இதனை நாங்கள் பயிர் பெருக்கம், அதாவது ஒட்டு ரகங்களாக பீச் நாற்றுகளில் ஒட்டுக்கன்றுகளாக நாங்கள் விவசாயிகளுக்கு கொடுக்கவில்லை. மேலும் விவரம் பெற முனிவர் பி. செந்தமிழ் செல்வி அவர்களை 09965973791 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.